தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இவர் தான்ப்பா ரியல் எம்பி அப்படின்னு நாம எல்லாம் பெருமையா பாக்குற மாதிரி தான் ரீசெண்ட் டைமா ஒருத்தர் பயங்கரமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காருங்க. நான் ப்ரோ அவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் போயிருக்காங்க, அவ்வளோ மாநிலங்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள விட்டு எதுக்காக இவருக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, மக்களை நம்ம பார்லிமெண்ட் செஷனை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்கள் நியூஸாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி ஒரு எம்பியை நம்ம எந்த அளவுக்கு தூக்கி பேசுகிறோன்னா விஷயம் இல்லாமல் இல்லைங்க. அவர் பேசியிருக்க விஷயம் அப்படி பார்லிமெண்ட்டில் நாம ஒரு நாளும் யூஸ் பண்ணுற டேட்டா இருக்குல்ல, அதில் நம்ம யூஸ் பண்ணாத மிச்சம் வச்ச டேட்டா இருக்குல்ல, அது எங்கே போகுது? இந்த கேள்வி பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் கேட்ட அப்படிங்க இருக்கும், கேட்டிருக்காப்ல. அதை விடுங்க, இந்த ஃப்ரூட் ஜூஸ்லாம் நிறைய கடையில் வாங்கி குடிக்கிறோம்ல, அது நம்ம உடம்புக்கு நல்லதா? இதை ஒரு மனுஷன் பார்லிமெண்ட்ல கேட்டிருக்காப்ல. சார் அதையும் விடுங்க, டிராஃபிக்ல நம்ம எவ்வளோ மணி நேரம் நிற்கிறோம் ஒரு வருஷமும், அதை கணக்கு பண்ணினா உலகத்தோட பெரிய பார்க்கிங் லாட்ஸா நம்ம இந்தியா மாறிக்கிட்டு இருக்குன்ற ஃபேக்ட். இதை பார்லிமெண்ட்ல கேட்க தைரியம் வேணும்ல, கேட்டிருக்காப்ல. இப்படி பல விஷயம் பேசி இப்போ ரீசெண்ட் டைம் ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறிட்டு இருக்காருங்க எம்பிஸ்லயே. இவரை பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். सर, भारत का कंज्यूमर बाजार एक बड़ी बीमारी का शिकार है जिसे मिसलीडिंग ब्रांडिंग और फॉल्स। हम एक फ्रूट जूस की बोतल खरीदते हैं तो उसके फ्रंट पे फ्रेश फ्रूट जूसेस की बड़ी जूसी फ्रूट्स की पिक्चर होती है। இந்த வீடியோ கொஞ்சம் டிலே தான், ஆனா இந்த டிலேக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவ்வளோ டிலே இருந்ததுனால தான் இவர் பேசின விஷயங்கள்லாம் தொகுத்தி இப்போ உங்ககிட்ட கொடுக்க முடியுது. கடந்த சில நாட்களாக நடந்த விஷயங்கள் தான். ஸ்கிரீன்ல தெரியுறாருல, இவரு ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு பாருங்க, அதோட ராஜ்யசபா எம்பி பேரு ராகவ் சதா. நான் இவர் சார்ந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் யூனிக்குங்க. எம்பினா இப்படிதான் இருக்கணும். இதை கரெக்டா ப்ரூவ் பண்ணியிருக்காப்ல. இதை நான் சொல்றதுனால மற்ற கட்சிகளை சேர்ந்த எம்பிஸ்லாம் அஃபண்ட் ஆவீங்க. உண்மை இதுதாங்க, எம்பினா இது மாதிரி தான் இருக்கணும். எதுக்குன்றது கண்டென்ட் முடியல, நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த வார்த்தை நான் அவ்வளோ ஆழமா சொல்றேன்னு. மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறதுனா நாடாளுமன்றம், இவர் அதை தான் பண்றாரு. அப்ப இவரை நம்ம எம்பின்னு சொல்லாம வேற யாரை சொல்றது? இவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல 3 முத்தாய்ப்பான சம்பவங்களை பத்தி மட்டும் நான் சொல்றேன். வீடியோஸையும் காட்டுறேன், ஃபுல்லா பாருங்க. லாங்குவேஜ் புரியாதெல்லாம் நினைக்காதீங்க, நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தமிழ்லயே. அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறப்ப தெளிவாக புரிஞ்சிட மக்களே. ரைட்டு. சம்பவம் 1. என்ன பேசியிருப்பாரு இவர் பார்லிமெண்ட்ல? இந்த ஃபுட் பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய ஃபுட் பிராண்ட்ஸ்லாம், இவங்க விற்கிற அந்த ஜூசஸ் இருக்குல்ல, அந்த பாட்டில்ஸ் என்னங்க அப்படி இருக்கு? வெளியில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பழங்களோட போட்டோ ஷூட்லாம் நடத்தி சூப்பராக வச்சிருப்பாங்க. இந்த பழம் அந்த பழம் இருக்குன்னு நல்லா மின்னு இருக்கும். ஆனால் உண்மையிலே அது மட்டுமா இருக்கு? அந்த பாட்டிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் போட்டிருப்பாங்க. இந்த நீங்கள் பார்த்த புகைப்படங்கள் இருக்குல்ல பாட்டிலுக்கு முன்னாடி, இது எல்லாமே மார்க்கெட்டிங் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி மக்களுக்கு புரியும்? முன்னாடி பெருசாக ஒன்றத்தை காமிச்சிட்டிங்க, ஓ இவ்வளோ பழங்கள் இருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க, ஜூஸாக உள்ளே இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு. பின்னாடி தம்மத்தோடு பாக்ஸில் மட்டும் இது மார்க்கெட்டிங் பர்பஸ்னு போட்டிருக்கீங்கன்னா யாரை ஏமாத்துற வேலை இது அப்படின்னு கேட்குறாப்புல. பார்லிமெண்ட்ல கேட்குறது தான் இங்கே ஹைலைட்டு. மிஸ்லீடுக்குன்னு ஒரு முகம் இருக்கிறதா இருந்தா இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த விஷயம் இதுதான் அது இருக்க முடியும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்க வரைக்கும் நீரிழிவு நோய் கூட தடுற மாதிரி தான் இது போல விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்திய அரசு இது ரொம்ப சீரியஸா பார்க்கணும்ட்டு இவ்வளோ பெரிய சீரியஸான மேட்டரை பார்லிமெண்ட்ல போட்டு உடைச்சிருக்காப்புல. அதுவும் இதெல்லாம் ஃப்ரூட் ஜூஸ் கிடையாதுப்பா, இதெல்லாம் சுகர் வாட்டர், இந்த சக்கரை தண்ணி, இதுதான் முன்னாடி மார்க்கெட்டிங் பண்ணி இப்படிலாம் விற்கிறான்ற மாதிரி என்னென்ன வார்த்தைகள்ன்றீங்க. அந்த சிறப்பான தரமான சம்பவத்தை இப்போ நீங்களே பாருங்க. थैंक यू सर, आपने सवाल पूछने का मौका दिया। सर, भारत का कंज्यूमर बाजार एक बड़ी बीमारी का शिकार है जिसे मिसलीडिंग ब्रांडिंग और फॉल्स एडवर्टाइजमेंट के नाम से जाना जाता है। जब हम एक फ्रूट जूस की बोतल खरीदते हैं तो उसके फ्रंट पे फ्रेश फ्रूट जूसेस की बड़ी जूसी फ्रूट्स की पिक्चर होती है, लेकिन पीछे स्मॉल टेक्स्ट में बैक ऑफ द पैकेजिंग उस फ्रूट जूस के लिखा होता है दैट पिक्चर इज ओनली फॉर मार्केटिंग पर्पज ओनली। एंड हमारे देश का कंज्यूमर, खास तौर पे देश का युवा, इन ड्रिंक्स को ये सोच के कंज्यूम करता है कि ये हेल्दी है और न्यूट्रिशियस है, लेकिन उसे पता नहीं कि वो चीनी का घोल पी रहा है जिसके चलते डायबिटीज, ओबेसिटी और लाइफस्टाइल डिजीजेस होती हैं। माय क्वेश्चन टू द ऑनरेबल मिनिस्टर थ्रू यू सर इज दैट व्हाट स्टेप्स इज द गवर्नमेंट टेकिंग टू एंश्योर दैट वी पुट अ बैन ऑन मिसलीडिंग इमेजरी, ताकि ऐसा ना हो कि मिसलीड करें विजुअली और कंप्लाई करें टेक्निकली। How are we ensuring that high in sugar disclosures are put at the front of the packet? And lastly, how are we going to ensure that there is category clarity that whether this product is a fruit juice or a sugar plus concentrate preservative drink? Thank you. இது என்ன பிரமாதம்? ரெண்டாவது சம்பவம் ஒன்று இருக்கு, ஹைலைட்.
எல்லாரு கூட கனெக்ட் ஆகும் நம்ம மனசுல இருக்கிற ஒரு மேட்ரு. அது ஓப்பனா பார்லிமெண்ட் அந்த மகராசி பேசி வச்சிருக்காரு. என்ன சொன்னாப்புல, இப்போ நாம எல்லாம் டேட்டா பேக்கை போடுறோம்ல ரீசார்ஜ் பண்ணும்போது செல்போனுக்கு, அப்போ டெய்லி டேட்டா லிமிட்னு 1 GB கொடுப்பாங்க, 2 GB கொடுப்பாங்க, 3 GB கூட கொடுப்பாங்க. இது ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அதோட வேனிஷ் ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும். இப்படி ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்துகிற டேட்டா இருக்குல்ல, இதில் பயன்படுத்தாத டேட்டா எங்கே போகுது? இந்த கேள்வி கேட்குறாரு. எங்கே போகுதுன்னு கேட்குறாரு. நம்ம கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்களே, ஒரு ரீசார்ஜ் பிளானுக்கும் இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்களே, 2 GB டேட்டா இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னு நம்ம கிட்ட இருந்து அதுக்கேற்ற பேக்கை நம்ம வாங்கி போட்டோம். இப்போ 1.5 GB நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக பயன்படுத்திட்டோம். மிச்சம் எவ்வளோ இருக்கணும்? ஒரு 0.5 GB இருக்கணுமா? அது எங்கே போகுது? அதுக்கும் செத்தனை காசு கொடுத்துருக்கோம். அப்போ அது மட்டும் எங்கே போகுது? இதுக்காக ரீஃபண்ட் நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது, ரோல் ஓவரும் பண்ணுறது கிடையாது, அதை அப்படியே வேனிஷ் பண்ணி விட்டுறது. இது ஆக்சிடென்ட் மாதிரிலாம் தெரிலங்க. அந்தந்த டெலிகாம் கம்பெனிஸோட பாலிசியாவே இதுதான் இருக்குன்ட்டு பக்குன்னு ஒரு மேட்டரை பார்லிமெண்ட்ல பேசியிருக்காப்ல. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. சும்மா பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு தீர்வு வைக்கிறது முக்கியமான விஷயம்ல. இதில் தனக்கு 3 டிமாண்ட்ஸ் இருக்கிறதா சொல்றாரு. இந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ண இதெல்லாம் ஒருவேளை எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா வேற லெவலில் இருக்க மக்களே, நம்மளுக்கு செலவு நிறைய மிச்சமாகும். இல்லை முதல் டிமாண்ட் என்ன சொல்றாருன்னா, அன்யூஸ்டு டேட்டா இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 2 GB கொடுக்குறாங்கன்னா அதில் 1.5 GB பயன்படுத்திடும். பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா, இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொல்றாரு. இட் மீன்ஸ் அடுத்த நாளைக்கோ இல்லை அடுத்த மாசத்துக்கோ நாம யூஸ் பண்ணாமல் விட்ட டேட்டா இருக்குல்ல, அதெல்லாம் கண்டினியூ ஆகணும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி மேட்ரு. ரெண்டாவது டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் ஆப்ஷனை கொடுங்கன்னு சொல்றாங்க. இது என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு 3 மாசத்துக்கு பேக் போட்டிருக்கேன்னு வைங்க, ஒரு நாளைக்கு நான் 1 GB டேட்டா மட்டும் தான் பயன்படுத்துறேன். ஸோ எவ்வளோ அன்யூஸ்டு டேட்டா, ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா இப்போ பேலன்ஸ் வருதா, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் இப்போ அடுத்த சைக்கிள் ரீசார்ஜ் பண்ண போவோம் பார்த்தீங்களா, 3 மாதம் கழிச்சு, அப்போ அமௌண்ட்டில் கம்மி பண்ணி கொடுக்கணும். இப்போ 800 நான் கட்டுறேனாக்கா, ஓகே நீ இவ்வளோ GB யூஸ் பண்ணலையா, இதுக்கு ஒரு 200 வேணாப்பா லெஸ் பண்ணிடுறோம், நீ ஒரு 600 மட்டும் கொடு போதும். நல்லா இருக்குல்ல? இது போல விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறாரு. மூணாவது மேட்டர் என்ன டிமாண்ட் பண்ணுறாருன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன்யூஸ்டு டேட்டா டு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. செம மேட்டராக இருக்குல்ல? சரி, நீங்கள் ரீசார்ஜுக்கு நீங்கள் எதுவுமே இறக்கலாம் காட்டலாம் கூட பரவாயில்ல, வேணா ஒன்று பண்ணுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணாத டேட்டா இருக்குல்ல, நான் காசு கொடுத்து வாங்கினது தானே இது, நான் காசு கொடுத்து வாங்குற பொருளை என்ன வேணாலும் பண்ணலான்ற உரிமை எனக்கு இருக்குல்ல. அந்த வகையில் நான் யூஸ் பண்ணாத டேட்டாவை என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நான் அனுப்பலாம். அது போல் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணி விடுங்களா அப்படின்ட்டு தலைமை வேற ரகத்துல சம்பவம் பண்ணிருக்காப்ல. सर, जब एक यूजर अपना मोबाइल फोन रिचार्ज कराता है तो उसे अपने रिचार्ज प्लान के हिसाब से डेली की डेटा लिमिट मिलती है, 1.5 GB, 2 GB या 3 GB प्रतिदिन. लेकिन ये डेली की डेटा लिमिट जो होती है रात 12 बजे समाप्त हो जाती है जैसे ही दिन खत्म होता है, और ये अनयूज डेटा जो है ये फोरफिट हो जाता है, ये अगले दिन रोल ओवर या नेक्स्ट डे कैरी फॉरवर्ड नहीं होता है. कंज्यूमर से पैसा तो पूरे डेटा का लिया जाता है, लेकिन ये अनयूज डेटा जो बचा हुआ डेटा होता है ये एक्सपायर हो जाता है जैसे दिन समाप्त होता है. सर, फर्ज करिए कि महीने की शुरुआत में आपने अपनी गाड़ी में 20 लीटर पेट्रोल भरवाया, महीने के अंत तक 15 लीटर पेट्रोल कंज्यूम हो गया, 5 लीटर बच गया, तो क्या महीने के अंत पे पेट्रोल पंप वाला आकर आपको कहता है कि 5 लीटर पेट्रोल वापस कर दो क्योंकि उसकी वैलिडिटी समाप्त हो गई? नहीं, क्योंकि आपने पैसा पूरे 20 लीटर का दिया है. ठीक इसी तरह जितने डेटा का पैसा हमसे लिया जाता है उतना डेटा हमें यूज करने दिया जाए, वो एक्सपायर ना हो. ये हमारे मेहनत के पैसे से खरीदा गया डेटा है. और सर चालाकी देखिए, आजकल के रिचार्ज प्लान्स में डेली की डेटा लिमिट होती है, मंथली की डेटा लिमिट नहीं होती, क्योंकि मंथली की डेटा लिमिट के अंदर मैक्सिमम डेटा की खपत का कंज्यूम करने की प्रोबेबिलिटी यानी कि संभावना ज्यादा होती है. एक महीने के भीतर या मान लीजिए 4-7 दिन कोई व्यक्ति व्यस्त है या बीमार है, लेकिन बचे हुए दिन में या जब उसकी छुट्टी होती है वो ज्यादा डेटा कंज्यूम कर सकता है. इसीलिए मैक्सिमम डेटा मंथली प्लान में कंज्यूम होता है. इसके चलते आज टेलीकॉम ऑपरेटर डेली की डेटा लिमिट वाला प्लान पुश करते हैं. सर, आज इंटरनेट सिर्फ एक एंटरटेनमेंट या मनोरंजन का सोर्स नहीं है, ये एक प्रकार से हमारे जीवन के लिए एसेंशियल बनता जा रहा है. इट इज लाइक डिजिटल ऑक्सीजन. हर चीज के लिए इंटरनेट चाहिए, और इसीलिए आज करोड़ों भारतीयों का जब लाखों जीबी डेटा रोज एक्सपायर हो जाता है, अनयूज्ड बचा हुआ डेटा, क्योंकि उसकी वैलिडिटी समाप्त हो गई, तो यह सवाल अब सिर्फ डेटा का नहीं है सर, यह कंज्यूमर राइट्स का सवाल बन चुका है. इसीलिए मेरी 3 स्पष्ट मांगे आज सदन में. पहली मांग, ये नियम बने कि डेटा कैरी फॉरवर्ड यानी कि डेटा रोल ओवर की सुविधा हर यूजर को दी जाए, यानी कि दिन के अंत पे आपका जितना जीबी डेटा बच गया वो अगले दिन के आपके डेली के डेटा पैक में जोड़ा जाए, वैलिडिटी के साथ समाप्त ना हो. दूसरा पॉइंट, अगर महीने के अंत में काफी बड़ी मात्रा में आपका डेटा एक्यूमुलेट अगर हो जाता है, बच जाता है, तो यूजर को ऑप्शन दिया जाए कि इस डेटा की वैल्यू का एडजस्टमेंट वो अपने रिचार्ज प्लान के अगेंस्ट कर सके, यानी कि अगले महीने वो जितने वैल्यू की रिचार्ज कराता है उसमें से
छूट मिले, डिस्काउंट मिले अनयूज डेटा की मार्केट वैल्यू के अनुसार। जैसे कि बिजली की खपत आप जितनी करते हैं, जितने यूनिट, उतना ही पैसा भरते हैं। ठीक उसी तरह जितने जीबी डेटा कंज्यूम करें उतना ही पैसा वसूला जाए, उससे ज्यादा ना वसूला जाए। और थर्ड नियम जो बनना चाहिए वो ये है कि अनयूज डेटा को आपका डिजिटल एसेट माना जाए, और जिस प्रकार से हम पैसा ट्रांसफर कर सकते हैं, डेटा ट्रांसफर अलाउड होना चाहिए। यानी कि यदि आज मेरा कुछ बचा हुआ डेटा है डेली पैक के अनुसार, मैं अपना बचा हुआ 1.5 GB अपने परिवार वालों को ट्रांसफर कर सकूं। சம்பவம் நம்பர் 3. இந்த அல்டிமேட் சம்பவம் என்னன்னா, நம்ம இந்தியா முழுக்க இருக்க மெட்ரோ சிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் தொடர் போக்குவரத்து நெரிசல்களால இந்த உலகத்தோட மிகப்பெரிய பார்க்கிங் லாட்ஸா மாற்றப்பட்டு இருக்கு. மக்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்காங்க. இது பெரிய ரிஸ்க்குங்க. இது இப்ப பெருசா தெரியல, போக போக இன்னும் பெருசா மாறும். இந்த பெங்களூரு, புனே, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, நாம் எதிர்பார்க்குற சென்னை லிஸ்ட்ல இருக்கு. சென்னை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு டிராஃபிக்ல மட்டுமே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே, அந்த டைமை கால்குலேட் பண்ணி பார்த்தா 100 மணி நேரங்கள்ல இருந்து 168 மணி நேரங்கள்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்டே ஓப்பனாக கேட்குறேன், இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு தினமும் போயிட்டு வரீங்க, டிராஃபிக் லெவலில் நின்று போறீங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சாக்கா வருஷத்துக்கு ஒரு 100 மணி நேரத்துக்கு மேலே கிராஸ் ஆகுமாங்க? அதாவது சொல்றாப்புல இவ்வளோ நேரம் நம்ம டிராஃபிக்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலமா ஏர் பொல்யூஷன் நிறைய நடக்குது. நம்ம அங்கே டிராஃபிக்கில் நிற்கிறதுனால ஃபுல்லாக வண்டி ஆனில் வச்சுருப்போமா, புகை கிளம்பிட்டு இருக்கோம். இது பார்த்தோன்னா ஃபியூவல் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு? அந்த டிராஃபிக் இல்லாமல் எதனா வேலையை பார்த்தாக்கா இந்த தலைவலியெல்லாம் மிச்சம் பண்ணலாமேன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதோட நேரத்தில் டிமாண்ட் என்ன தெரியுமா முன் வைக்கிறாரு இவரு? நேஷனல் அர்பன் டீகன்ஜெஷன் மிஷனை உடனடியாக கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ் இருக்குல்ல, அங்கே பெட்டர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாகவும், ஸ்மார்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாகவும், சயின்டிஃபிக் பார்க்கிங் பாலிசியை நீங்கள் அறிமுகப்படுத்துறது மூலமாகவும் பிரச்சனைகளை தடுக்க முடியும்னு சொல்கிறாப்புல. அண்ட் நீங்கள் இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப வேகமாக வளரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நம்ம சாலைகளில் ஃபுல்லாக டிராஃபிக் இல்லாமல் வேகமாக மூவ் ஆகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் மேலே வரும்னு ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. அதையும் பாருங்களேன். My subject is concern over impact of traffic congestion in Indian cities. सुबह शाम दिल्ली में रिंग रोड, आश्रम चौक, धौला कुआं या NH8 के दिल्ली गुड़गांव स्ट्रेच पर निकल जाइए, या बेंगलोर का सिल्क रोड जंक्शन या आउटर रिंग रोड, या कोलकाता का AJC बोस रोड या चौरंगी रोड, या मुंबई में अंधेरी या बैंड्रा से फोर्ट जाना हो या टाउन साइड जाना हो, तो आपको लगेगा कि आप रोड पर नहीं हैं, बल्कि एक लंबी पार्किंग लाइन या एक पार्किंग के लॉट में खड़े हैं। लोग कार में बैठकर ऑफिस का काम कर रहे हैं, जूम पर मीटिंग अटेंड कर रहे होते हैं, क्योंकि ट्रैफिक बिल्कुल नहीं चल रहा होता। यह सिर्फ इनकन्वीनियंस नहीं है, यह इकोनॉमिक लॉस भी है। आंकड़ों के अनुसार बेंगलुरु में एक कम्यूटर हर साल ऑन एन एवरेज 168 आवर्स ट्रैफिक में फंसा रहता, यानी कि करीब 7 पूरे दिन। दिल्ली में लगभग 104 आवर्स पर ईयर, पुणे में 152 घंटे, कोलकाता में करीब 110 घंटे, चेन्नई में करीब 100 घंटे प्रतिवर्ष और मुंबई में करीब 126 घंटे हर साल ट्रैफिक में ही निकल जाते हैं। यह सिर्फ टाइम लॉस नहीं है, यह प्रोडक्टिविटी का लॉस है, फ्यूल का वेस्टेज है, पॉल्यूशन बढ़ता है और लोगों को स्ट्रेस और फ्रस्ट्रेशन देकर उनकी क्वालिटी ऑफ लाइफ पर भी सीधा असर डाला जाता है। यह प्रॉब्लम बढ़ती जा रही है। पिछले साल देश में लगभग 2.5 करोड़ न्यू व्हीकल्स की रजिस्ट्रेशन हुई, जिसमें मैक्सिमम प्राइवेट व्हीकल्स थी। इसलिए मैं सरकार से यह मांग करता हूं कि देश के बड़े मेट्रोस के लिए एक नेशनल अर्बन डीकंजेशन मिशन बनाया जाए, जिसमें बेटर ट्रांसपोर्ट, बेटर पब्लिक ट्रांसपोर्ट, स्मार्ट ट्रैफिक मैनेजमेंट सिस्टम और साइंटिफिक पार्किंग पॉलिसी हो, और इसका एक फोकस्ड एक्शन प्लान तैयार किया जाए। क्योंकि अगर हमारी सिटी इस ट्रैफिक के जाम में फंसी रहेंगी तो हमारी इकोनॉमी फास्ट लेन में नहीं आ पाएगी। थैंक यू। இவர் இவ்வளோ விஷயம் அப்பனா பேசியிருக்காருல, இதுக்கப்புறம் பேக்லாஷ்லாம் எதுவும் ஆகலை. இன்ஃபேக்ட் இந்தியாவில் மற்ற எம்பிஸ்க்கு கிடைக்காத இம்பார்ட்டன்ஸை மக்கள் இவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா எங்கள் பிரச்சனை அப்படியே பேசியிருப்பா அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நம்ம நெட்டிசன்ஸாக ஒரு படி மேலே போய் மீம்ஸை ஜென்ரேட் பண்ணி போடுவாங்களே, எங்கே பார்த்தாலும் இவர் முகம் தரிச்ச மீம்ஸ் தான். அதுபடி கையை தூக்குற மீம்ஸ் இருக்குல்ல, அப்சல்யூட் சினிமா மாதிரி, இது போல மீம் அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. இது இவரும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு கோவலாம் படலங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாரு. என்ன நம்ம சொல்லியிருக்காரு, ஏப்பா
என்ன மாதிரி மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்கப்பா, என்ன டேலண்டட் பசங்களாக இருக்கீங்க, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் விட்றாதீங்க, திரும்பி இதே மாதிரி பண்ணுங்க, நான் பார்த்து பயமா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓகே மக்கள் பிரச்சனையை பேசினா மக்கள் நம்மளை கைவிட மாட்டான்னு அவர் தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இவரோட இந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்லாம் இருக்குல்ல, இதை கேட்குற எல்லாருமே அவரை ஆமோதிக்கலை. சில பேர் தன்னைத்தானே அறிவாளிகளை கிளைம் பண்ணிப்பாங்களே, அவங்கள நாட்டுக்கு ஒன்றும் பிரோஜனம் இருக்கு, மக்கள் பிரச்சனை பேச மாட்டானுங்க. அவன் என்ன சொல்கிறானுங்க, முட்டாள்தனமாக பேசுகிறாரு, பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும் தெரியாது, பைத்தியகாரத்தனமான பேச்சா இருக்கே, இவங்கெல்லாம் எதுக்கு மக்கள் தேர்வு பண்ணாங்கன்ற மாதிரி ரொம்ப சிலுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. அவனும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், கிட்டத்தட்ட அது மாதிரி மேட்டர் தான் இது. இந்த மனுஷன் மக்கள் பிரச்சனை சார்ந்து இவ்வளோ பேசுகிறாரு, சப்போர்ட் பண்ண வேணாம், சைலண்டாக இருந்தாலே போதும். அதை பண்ணுறதுக்கு சில பேர் தங்கிட்டு இருக்கானுங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அவையில் பேசணும் அப்படின்றதுக்காக பேசுவாங்களா பல பேரும், அவங்களே எத்தனை எம்பிஸ் மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க, என் கட்சி வாழ்க, என் கொள்கை வாழ்க, என் தலைவர் வாழ்கன்னு மூச்சுக்கு 300 முறை இதான் பெருசாக இருக்கும். பார்லிமெண்ட்டில் மக்களுக்காக கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்தில் இதை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த பர்சன் சூப்பர் ஸ்டார் தான். ஆம் ஆத்மி பார்ட்டி தமிழகத்தில் பெருசாலாம் கிடையாது, ஆனாலும் ஊடகங்கள் இவரை கண்டுபிடிச்சு பேசுகிறோம் அப்படின்னா அவர் கேட்டிருக்க கேள்விகள் அப்படி மக்கள் சார்ந்து. நாளைக்கு எம்பிஸ் மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுங்க, பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்வு கிடைக்க நீங்கள் காரணமாக இருங்க. உங்களை பற்றி 1000 எபிசோட்ஸ் போகிற நாங்கள் ரெடியாக இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.